மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலே சனி பகவான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 10ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் என்ன பண்ணிடுறார்? தொழில்காரகன், தொழிலை பார்க்கிறார். தொழிலை பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் தருகிறார். மீனராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 17 பிப்ரவரி முடியும் வரையே, பிப்ரவரி 30 வரை, அதாவது 30 என்னங்க பலன் நடக்காதுன்னு சொல்லியிருக்கேன், 30க்குறீங்க. பிப்ரவரி 28 வரையிலே உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு சகல விதமான சம்பத்துகளும் இப்போ எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி கிடைக்கும். செவ்வாய் உச்சம் ஜனவரி 15ஆம் தேதி. அதிகபட்சம் என் கணக்குப்படி இந்த டிசம்பர் 15 தேதியிலேருந்து டிசம்பர் 30 வரைக்கும் நார்மலாக போகும், தொழில் ஓடும், அவ்வளோதான். ஆனால் ஜனவரி 15க்கு அப்புறம் தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும். இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், மார்கழி மாதத்தில் நீங்கள் விதைக்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அறுவடையை ஜனவரியில் எடுத்துக்கொள்ளலாம். மீனராசிக்காரர்களுக்கு 17 தேதி வரை என்ன நடக்கும்னா, ஆஸ் யூஷுவல் 5ஆம் இடத்து குரு பகவான் உச்சம் பெற்று 5 லட்சம் தராரு அப்படின்னா, 4ஆம் இடத்திலே குரு பகவான் 10ஐ பார்த்து 3 லட்சம் தருவார். கொஞ்சம் டிராப்பேஜ், அவ்வளோதான். அதாவது 40% கம்மியாயிடுச்சு, அவ்வளோதான். இருந்தாலும் அடுத்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் 5ஆம் இடத்துல குரு வரும்பொழுது மீண்டும் இந்த 2 மாதம் என்ன பலன்களை அனுபவிச்சிங்களோ அதை ஒரு வருஷம் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விடிய போகிறது. உடல்நிலை சரியாக போகிறது. உடலில் இருக்கிற சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்த உடனே உடம்பை சரி பண்ணுறார். மீனராசிக்காரர்கள் மகிழ்ச்சி. இந்த டிசம்பர் மாத பலன்களில் ஆல்மோஸ்ட் 15 தேதி ஆச்சு. இப்போ டிசம்பர் 31க்குள்ளே யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ராசியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, குரு பகவான் வக்ர பயிற்சிக்கு மீண்டும் சென்று விடுகிறார். இந்த அதிச்சாரம் முடிந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். ஆக ஒவ்வொரு ராசிக்குமான யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யார் வீட்டிலெல்லாம் மங்கள சத்தங்கள் கேட்க போகிறது, நிறைய விஷயங்களை பார்ப்போம். ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலே சனி பகவான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் ராசியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ராசியில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் 3, 7, 10 பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் என்ன பண்ணிடுறார்? தொழில்காரகன், தொழிலை பார்க்கிறார். தொழிலை பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் தருகிறார். பிராண்ட் ஆக்குறார். மீனராசிக்காரர்கள் பிராண்டாக போகிறீங்க, உலக புகழ் பெற போகிறீங்க, இதெல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதை போலவே குரு பகவான் என்ன பண்ணுறார்? குரு தரும் அற்புத பலன். குரு 5ஆம் இடத்துல இருந்து மீனராசிக்காரர்களை நிறைத்து வச்சிருந்தார். இந்த 15ஆம் தேதி வரைக்கும் போச்சு, திரும்ப பழையபடி ஆச்சு. 4ஆம் இடத்துக்கு போயிட்டார், அவ்வளோதான். திடீரென்று உங்கள் வானத்தில் தோன்றிய வானவில் அது மறைந்து போனது. இப்போ 5ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். இனி வானவில் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அடுத்த ஜூன் மாதம்தான் அந்த வானவில் வருது. ஸோ இப்போ இனிமேல் பட்ஜெட்ஸ்லாம் குறைச்சிக்கணும். இனிமேல் ஒரு ஆட்டம் ஆடியாச்சு. இனிமேல் பட்ஜெட்ஸ்லாம் குறைச்சி உங்களுக்குரிய வேலையை மட்டும். ஆனால் இதில் குரு பண்ண புரட்சி பார்த்திங்கன்னா, இந்த அக்டோபர் நவம்பரில் உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைச்சி, இந்த அக்டோபர் நவம்பரில் உங்களை தெளிவுறவே ஒரு நதி மாதிரி ஆக்கிட்டார். இனி இந்த நதி மாசுபடாமல் பார்த்து கொள்வது மட்டும்தான் உங்கள் வேலை. ஒரு நதி நீரை போல நீங்கள் தெளிந்து விட்டீர்கள். இனி இந்த நதி நீரில் சாக்கடை கலக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு, அவ்வளோதான். குரு பகவான் அப்படி அழகாக ஒரு A4 பேப்பர் மாதிரி கையில் கொடுத்துட்டு போயிட்டார். க்ளீனாக ஒயிட் பேப்பர் மாதிரி கொடுத்துட்டார். இதில் நீங்கள் என்ன வரைய போகிறீங்கிறது உங்களுடைய வேலை, பொறுப்பு, அவ்வளோதான். ஸோ அப்போது என்ன ஆகிடுதுன்னா, குரு பகவான் உடம்பை சரி பண்ணிடுறார். 4ஆம் இடத்தில் இருப்பவர் 5 7ஆம் பார்வையாக இத்தனை பேர் 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அடடா, ஒரு பாவி இல்லை சார், ஒரு பாவி இல்லை, 7-8 பாவி இருக்கான். 10ல் செவ்வாய் இருக்கான், 10ல் சூரியன் இருக்கான், 10ல் புதன் இருக்கான், 10ல் சுக்கிரன் இருக்கான். சுக்கிரன் 8 கூடையவன், சூரியன் 6 கூடையவன், எல்லாரும் இருக்கான். புதன் 7 கூடை பாதகாதிபதி, எல்லாரையும் குரு பார்த்துறாரு. அடிஷனல் பம்பர் போனஸ் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஜாக்பாட் போனஸ். மீனராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 17 பிப்ரவரி முடியும் வரையே, பிப்ரவரி 30 வரை, அதாவது 30 என்னங்க பலன் நடக்காதுன்னு சொல்லியிருக்கேன், 30க்குறீங்க. பிப்ரவரி 28 வரையிலே உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு சகல விதமான சம்பத்துகளும் இப்போ எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி கிடைக்கும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழிலில் டாப்பர் ஆக்க போகிறார். அதே நேரத்தில் செவ்வாய் உச்சம் ஜனவரி 15ஆம் தேதி.
அதிகபட்சம் என் கணக்குப்படி இந்த டிசம்பர் 15 தேதியிலேருந்து டிசம்பர் 30 வரைக்கும் நார்மலாக போகும், தொழில் ஓடும், அவ்வளோதான். ஆனால் ஜனவரி 15க்கு அப்புறம் தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும். முக்கியமாக பண வரவு பயங்கரமாக இருக்கும். காரணம் என்னவென்றால் அன்றைக்கி தான் நீங்கள் இந்த தை மாதம் தொட்டு உங்கள் காட்டில் மழை, பண வரவு பயங்கரமாக இருக்கும். காரணம் என்னவென்றால் 15ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் உங்கள் வாழ்க்கையில் தனாதிபதி என்பதால் பணத்தை அள்ளி தரார். லேண்ட் வாங்கிறது, வீடு வாங்கிறது, பொருள் வாங்கிறது, ஜுவல்ஸ் வாங்கிறது, அடி தூள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி தருவார் செவ்வாய் பகவான். செவ்வாய் தருகின்ற அற்புத பலன்கள் இதெல்லாம். செவ்வாய் பகவான் தருகின்ற அற்புத பலன்கள். செவ்வாய் மகரத்திலே உச்சம் என்பது மாபெரும் கீர்த்தியை தரக்கூடியது ஜனவரி 15க்கு அப்புறம். அப்போ அது வரைக்கும் என்ன செய்யணும்? 10லே செவ்வாய் இருந்தால், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. தொழிலை மட்டும் பாருங்கள். இன்னைக்கு சொல்கிறது தான், இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் லைஃப்பை மாற்றிக்கணும். நீங்கள் அடுத்து வருகின்ற ஒவ்வொரு நாளும் தொழிலை மட்டுமே பார்க்கணும். தொடர்ந்து ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்யணும். 4 மணி நேரம் தூங்கினா போதும். அது தூங்குறதுக்கு வேணால் சும்மா அப்படி கட்டையை சாய்ச்சிட்டு வாங்க போதும். மீதி நேரமெல்லாம் வேலை பார்த்துட்டே இருங்க. தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருங்க. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இப்போ நீங்கள் வேலை பார்த்ததுக்கெல்லாம் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், மார்கழி மாதத்தில் நீங்கள் விதைக்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அறுவடையை ஜனவரியில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க்கு எங்கே திரும்பினாலும் ஒர்க்கு தான். வேறு எதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு மாபெரும் விஷயம். அப்போது இந்த மீனராசிக்காரர்களுக்கு 17 தேதி வரை என்ன நடக்கும்னா, ஆஸ் யூஷுவல் 5ஆம் இடத்து குரு பகவான் உச்சம் பெற்று 5 லட்சம் தராரு அப்படின்னா, 4ஆம் இடத்திலே குரு பகவான் 10ஐ பார்த்து 3 லட்சம் தருவார். கொஞ்சம் ட்ராப்பேஜ், அவ்வளோதான். அதாவது 40% கம்மியாயிடுச்சு, அவ்வளோதான். இருந்தாலும் அடுத்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் 5ஆம் இடத்துல குரு வரும்பொழுது மீண்டும் இந்த 2 மாதம் என்ன பலன்களை அனுபவிச்சிங்களோ அதை ஒரு வருஷம் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விடிய போகிறது. முக்கியமாக உடல்நிலை சரியாக போகிறது. உடலில் இருக்கிற சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்த உடனே உடம்பை சரி பண்ணுறார். மீனராசிக்காரர்கள் மகிழ்ச்சி. மீனராசி அன்பர்களுக்கு, மீனராசி ஐயா, வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம். ஆனால் எப்போ பார்த்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் நாங்கள் கரெக்டாக இருந்தாலும் நேர்மையாக இருந்தாலும் எங்களுக்கு மட்டும் கிடைக்கிற வாய்ப்பு ஏன் ரொம்ப ஸ்லோவாக வருது? நாங்கள் சிவனேன்னு பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை மட்டும் தேடி வந்துடுது. பிரச்சனை ராக்கெட்டில் வருது, நன்மைகள் எல்லாமே சைக்கிளில் வருது. ஸோ இந்த நிலைமை தான் எங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் கடந்த 11 மாதமாக உங்களுக்கு அதிகமாக இருக்குது. எப்போ நம்முடைய சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட மார்ச் ஸ்டார்டிங்கில் உள்ளே வந்தாரோ, அவருடைய அற்புதமான வேலைகளை உங்களை காய் நகர்த்துறதையுமே அப்படியே ஸ்லோவாக தான் செய்ய விட்டார். ஏன்னா சனி மந்த கிரகம் என்று சொல்லுவோம். அப்போ ஒரு வேகமான ஒருத்தர் உங்க கூட ட்ராவல் பண்ணால் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் வேகமாக போங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்லோவாக வயதானவரோ இல்லை கொஞ்சம் வலு இழந்தவர் உட்காண்டா என்ன பண்ணுவார்? அண்ணே கொஞ்சம் பையா போங்க, கொஞ்சம் மெதுவாக போங்க. இதான கேஷுவலாக நடக்கும். அப்போ சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு? உங்களை நிதானம் படுத்துக்கிட்டே இருந்தார். அப்படியே ஸ்லோவாக தான் போக வச்சார். ஏதோ 11 மாதம் போச்சு, என்ன போச்சுன்னே தெரியல. அப்படிங்கிற மாதிரி தான் மீனராசி என்பவர்களுக்கு கடந்த 11 மாதம் நடந்தது. சரி, இப்போ இந்த 31 நாட்களில் 30 to 31 நாட்களில் நீங்கள் அடி எடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயம் வீசுமா, சுவாச காற்று கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு குருவுடைய பரிபூர்ண பார்வை, அதாவது மீனராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். நம்மளுடைய நவகிரகத்தின் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் நம்முடைய குரு. அந்த குரு பகவான் கரெக்டாக பார்த்திங்கன்னா கடக ராசிக்குள்ளே அதிசாரமாக சென்று உச்ச நிலையில் இப்போ அமர்ந்திருக்கிறார். இங்கே ஏற்கனவே நம்ம சனி பகவான் வக்கர நிலையிலேருந்து நிவர்த்தி ஆகிட்டார். உங்கள் ராசியில் உட்காந்துருக்க சனி பகவான் வக்கர நிலையிலேருந்து நிவர்த்தி ஆகிறாரு. ஸோ இருந்தாலும் அவரை டைரெக்டாக யார் பார்க்குறா? குரு பார்க்கார். அப்போ குதூகலமான வாழ்க்கை, நிம்மதி பெற்று நீங்கள் எதிர்பார்க்கறது வேறு என்ன கேட்பீங்க? எனக்கு நிம்மதி கிடச்சா போதுமாப்பா, காசு கிடைக்குதோ இல்லையோ, அதாவது சந்தோஷம் அதிகமாக கிடைக்குதோ இல்லையோ, நிம்மதி கிடைக்குமா கிடைக்காதா? ஃபஸ்ட்டு விஷயம், உறுதியாக மன நிறைவு நிம்மதி உண்டு.
மனதுக்குள் உள்ள கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எக்ஸட்ரா 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 போட்டுக்கிட்டே போகலாம். எவ்வளோ நாள் சொல்லிகிட்டே போகலாம். கொஞ்சம் நெஞ்சமாக நீங்கள் பட்டீங்க கஷ்டம். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு, ஒரு சரியான முடிவு நம்மளுடைய மீன ராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் தற்போது கொடுக்க போகின்றன. உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும். புதுசாக ஒருத்தர் வருவார். இவனால் நீங்கள் எதிர்பார்த்து அதான் சொன்னால் வாய்ப்பை எதிர்பார்த்து நீங்கள் தேடி இருக்கலாம். அதுலேயும் பல தடைகள் இருந்திருக்கலாம். ஸோ அதுலேருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய மாற்றங்கள் உருவாகும். அதே போல் நம்முடைய மீனராசி என்பவர்களுடைய காதல் என்று சொல்லக்கூடிய செயல்பாடில் நல்ல மாற்றம் இருக்கும். காதலில் மகிழ்ச்சி இருக்கும். காதலில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. பரவாயில்ல, இன்றைக்கி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த மாதம் என்னன்னு தெரில, எனக்கு நான் காட்டுற அன்பை என்னுடைய காதலன் புரிஞ்சுக்கிறாரு, என்னுடைய காதலியும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சாதகமான சூழ்நிலை உண்டு. அப்போ காதலை சொல்லலாமா? ஒரு கேள்வி வைப்பீங்க. கண்டிப்பாக காதலை சொல்லலாம். அந்த காதல் உங்களுக்கு கடைசி வரை நிலைக்குமாங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். ஏன்னா மீனராசிக்காரங்க நிறைய அடி வாங்குறதே இந்த காதலும் பார்ட்னர் தான். இந்த 2 பேர்ட்ட தான் நீங்கள் அதிகமாக ஏமாந்துருப்பீங்க. நல்லா ப்ரொஃபைட்டாக ஃபீல் பண்ணி லவ் பண்ணுவாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு உங்களை துவைச்சிருவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மீனராசிக்காரங்களுக்கு லைஃப் பார்ட்னர் சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் போன பிறவியில் புண்ணியம் பண்ணீங்கன்னு அர்த்தம். உண்மையிலேயே சொல்கிறேன். ஏன்னா லைஃப் பார்ட்னரில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களில் மீனராசிக்காரங்களும் ஒருவர். ஸோ அப்போ கரெக்டான முறையில் தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா? ஸோ காதலில் இந்த வட்டம் நல்லா இருக்குது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசுக்குள்ளே சூரியன் அமர்ந்துறார். அப்போ வேலை, தொழில், ப்ரமோஷன் இந்த 3மே இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்திருக்கு. வேலை வேணுமா? வேலை கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வுக்காக பொறுமையாக காத்திருக்கீங்க. உங்களை விட படிப்பிலையோ அல்ல அனுபவத்திலேயோ குறைவான நபர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடச்சிருக்கும். ஸோ ஆனால் உங்களுக்கு கிடைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையின் சிகரமாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிற உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பதவி உயர்வு, உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னொரு விஷயமும் சொல்லலாம். இந்த நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு தொல்லையான நபர்கள் யார் தெரியுமா? அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தான். நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு கடை வச்சுருக்கலாம். அதாவது நம்மளுடைய மீனராசி பெண்கள்னு வச்சுக்கோங்களேன். சொந்தமாக ஒரு கடை வச்சுக்கலாம், பியூட்டிஷன் வச்சுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ப்ரொஃபைட்டாக உங்களுடைய வேலையை தவிர்த்து வேறு எந்த இதுவுமே தேவையில்லாமல் யோசிக்க மாட்டீங்க. கரெக்டாக வேலையை பார்த்து வருவீங்க. ஆனால் அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் உங்களை ஏதாவது சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. விடிஞ்சோடனே ஆரம்பிச்சிடுவாங்க. அது செய்யலை, இது செய்யலை, பக்கத்தில் அது இல்லை, இது இல்லைன்னு உங்களை அலுவலகத்துலேயும் பிரச்சனை பண்ணுவாங்க. இன்னொன்று உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் கொஞ்சம் டார்ச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டார்ச்சர் என்ன, நான் காட்டி சூசான் இருக்கேன், ஏன்டா என்னை பாடாப்படுத்துறீங்க, நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன் அப்படிமோம்ல, அந்த வார்த்தை நீங்கள் தான் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் இருந்துச்சு. இந்த டிசம்பர் மாதத்தில் அந்த நிலை மாறப்போகுது. கண்டிப்பாக உங்களை கஷ்டப்படுத்திய, உங்களை ரொம்ப டிப்ரெஷன் பண்ண நபர்கள் உங்களை விட்டு ஒன்று உங்களுடைய உங்களுடைய கடை பக்கத்துலேயோ இல்லை உங்கள் கம்பெனி பக்கத்துலேயோ அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக இடமாற்றம் அடைஞ்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா மனமாற்றம் அடைஞ்சிருவாங்க. மனசு மாற்றப்படும். அவங்க உங்களுடைய செயல்பாடை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய என்கரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. ஏற்றமும் உண்டு, மாற்றமும் உண்டு. மன நிகழ்ச்சி நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு. மீனராசி என்பர்கள் இந்த 2025 கடைசி இறுதி மாதத்துல டிசம்பர் மாதம் உங்களுடைய ஜென்ம சனி முழுமையாக வலுப்பெற்று இருக்க போறாரு. இந்த மாதத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய முடிவுகள்ல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு பின்னடைவுகள். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, உங்களுக்கு நடக்கிறது வேற விதமாக இருக்கும். இப்படியெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் இந்த 2025
விஷயத்துல கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும். நியாயப்படி பார்த்தானா இந்த மீனராசி என்பர்கள் தான் ஜென்ம சனியினால நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா மீனராசி என்பர்கள் இது வரைக்கும் எங்களுக்கு ஜென்ம சனின்ற ஒரு பெரிய பிரச்சனைகள் இது வரைக்கும் தெரியல. ஆனா எப்போதும் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கதான் செய்யுது. அதுவே எங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமாகவே அந்த ஜென்ம சனி இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஜென்ம சனியினாலதான் நாங்க இவ்வளவு தோல்வி அடைந்தோம் அப்படின்றதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல அதனுடைய பிரதிபலிப்பு அப்படின்றது மெதுவாக தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால உங்களுடைய முடிவுகள்ல கொஞ்சம் அப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா முடிவுகள் எடுங்க. எந்த முடிவுகள் எடுத்தாலும் 2 தடவை ஆலோசனை செய்து எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய மாற்றங்கள் இருக்கும். முன்னாடி உங்களுக்கு குடும்ப உறவுகள்னால பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அந்த குடும்ப உறவுகளே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நல்ல உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணத்திற்கு அந்த குடும்ப உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க. அந்த மாதிரியாக இந்த ஜென்ம சனி ஒரு இடத்துல உங்களுக்கு பாதகத்தை பண்ணாலும் ஒரு சில இடத்துல ஒரு நன்மைகளையும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3 கிரகங்களை பார்வையிடுகிறார். அதாவது சூரியன், செவ்வாய், சுக்கிரன். இந்த 3 கிரகங்களையும் பார்க்கும் போது இந்த மாதத்துல தொழில் ரீதியான வாய்ப்புகள் உங்களுக்கு 3 இடங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு தருணம். சில பேர் கமிஷன் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களே ஓனர் ரீட்டைல் ஷாப் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ரீட்டைல் ஷாப் பண்றீங்க அப்படின்னா நீங்க உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். சில பேர் உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் வரும். இப்படி உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரியான சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதை நீங்க திறம்பட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வளர்ச்சிகள் தொழில் ரீதியாக அடைய முடியும். இந்த மீன ராசி என்பர்கள், இந்த மீன ராசி என்பர்கள் வேலை ரீதியான மாற்றங்களை எதிர்பார்த்து இருக்கிறீங்க. நிறைய பேர் உங்களுடைய வேலைகளை ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட வேலையை விடுறதுக்கு ஒரு பதட்டமான ஒரு மனநிலை. இப்போ வேலையை விட்டோம்னா அடுத்து நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரியான சில பதட்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு நிவர்த்தியை தருவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுடைய வேலையிடத்திலேயே நல்ல ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப ஒரு சம்பள உயர்வு, இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய மீனராசி என்பர்கள் அதிகப்படியாக பாத்தீங்கன்னா அட்வைசரி, அடுத்து டீச்சிங் உத்தியோகம், அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்கன்னா பெரிய அதிகாரிகளாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களினுடைய ஆலோசனையின் பேரில், இவங்களினுடைய ஒரு அறிவுறுத்தலின் பேரில் தான் அந்த அலுவலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் நடக்கும். அப்படி இருக்கும்போது இவர்கள் ஒரு மேனேஜர் போஸ்டிங்லயோ, ஒரு உயர் அதிகாரிகளையோ, சீஃப் பைனான்சியல் ஆபீசராகவோ, சிஇஓவாகவோ இருக்கிறதுக்கு உண்டான முழு அமைப்புகளும் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த டிசம்பர் மாதம், இந்த 2025 டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இவர்களுக்கெல்லாம் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இந்த உயர் அதிகாரிகளாக இருக்கிறாங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஃபேமிலி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே மனசுல ஒழிச்சு வச்சுட்டு இவங்க அலுவலகத்துல இவர்களினுடைய பொறுப்புகளை திறம்பட செய்துக்கிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ஃபேமிலி ரீதியாகவும் அலுவலக ரீதியாகவும் நிறைய மாற்றங்களும் நிறைய உயர்வுகளும் அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே வேலை மாற்றத்தினால, அதாவது இடமாற்றம், ஒரு டிரான்ஸ்பர் கிடைச்சது அப்படின்னா சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜென்ம சனி அப்படின்றது இந்த மாதிரியான சில நெருடல்களையும் கொடுப்பார். அவர் நல்லதுக்கு தான் கொடுக்க போறார். உங்களுடைய தெய்வ பிரார்த்தனை ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையாக இருந்ததுன்னா இந்த மாதிரியான இடமாற்றங்கள் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய இடமாற்றங்களாக தான் இருக்கும். அதனால அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு இடமாற்றம் வருது அப்படின்னா சந்தோஷமாக அதை ஒப்புக்கொண்டு அந்த இடமாற்றத்துல இருக்கக்கூடிய சில பொறுப்புகளை இடைவிடாமல் செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல உயர்வுகள்
இந்த வருடத்திலேயே உங்களுக்கு வரதுக்குண்டான ஒரு அமைப்புகள் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மீன ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் ரீதியான வாய்ப்புகள் வரும். அங்க தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம், அங்க சொந்தமாக வீடு வாங்குவதற்குண்டான ஒரு நேரம், நீங்க உங்களுடைய குடும்பத்தை அங்க வச்சுக்கிறதுக்கு உண்டான எல்லா அமைப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை நீங்க இங்க ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுல ஏதோ ஒரு தொந்தரவுகள், விசா பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, இதெல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த காலகட்டம், இந்த டிசம்பர் மாதத்துல அந்த மாதிரியான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்பு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் திருமண உறவுகள், திருமண வரன்கள் தேடக்கூடிய முயற்சியில நல்ல மாற்றங்களும், திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட ஆகக்கூடிய ஒரு நேரமும் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் 9ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. அதனால தடைப்பட்ட திருமணங்கள் அப்படின்றது இந்த காலம் நிறைவடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம், இந்த டிசம்பர் மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிசம்பர் மாதம் நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்க. இல்ல குருமார்களை அதிகப்படியாக வழிபாடு செய்யுங்க. அதாவது குருமார்கள் சொல்லும் போது காஞ்சி பெரியவர், அடுத்து ஷீரடி பாபா, அடுத்து பாத்தீங்கன்னா கண்கன்பட்டி சுவாமிகள், அடுத்து அகத்திய முனிவர், இந்த மாதிரியான ஜீவ சமாதி வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். 5 வருஷம் சனி பகவான் ஏற்கனவே வச்சு செஞ்சிட்ருக்காரு. பட் இந்த மாதம் 5 வருஷம்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ப்ரீத்திங் பீரியட் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் ராகு பகவான் உள்ளே வரவும் இன்னும் டஃப்பாக தான் இருக்குது. பரவாயில்ல. இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளவும் கர்மா கழிது. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வருஷம் நல்லா மேலே வரலாம். சரிங்களா? ஒன்று, இந்த குரு வக்ர பயிற்சியால் நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும். என்னன்றது இப்போ வரிசையாக ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவலாக இது குரு பகவான் வந்து நம்மளை 9ஆம் பார்வையை பார்க்குறாங்க. நம்ம ஆக்சுவலாக ஜாக்பாட் ராசி இருந்தாலும் சனி பகவானோ ராகு பகவானோ இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஆனால் இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால நிறைய நல்லது நடக்க போகுது. அதனால் தைரியமாக இருங்க. ஸோ இது ஒன்று பெரிய ப்ளஸ்ஸு. ரெண்டாவது, பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா தனஸ்தானத்தில் சனி பகவான் உக்காண்ட்ருக்காரு. பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அண்டு ஃபேமிலியில் சந்தோஷமும் கொஞ்சம் சலசலப்பு, சின்ன பிரச்சனைகள் வரும். நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம ரொம்ப பொறுமையானவங்க. அந்த பொறுமையை கண்டுபிடிங்க. வேறு வழி இல்லை. பொறுமையை கடைபிடிச்சிக்கிட்டா தான் குடும்பத்தில் இப்போதைக்கு சந்தோஷம் வரும். இப்போ நம்ம அமைதியாக இருந்து வேலை செய்கிற டைம் அதை அப்படியே கொஞ்சம் நாளைக்கு ஃபாலோ பண்ணுவோம். சரி, 3ஆம் வீடு நல்லா இருக்குது. சரிங்களா? ஏதாவது நீங்கள் 1000 பேருக்கு நடுவில் காம்படிஷன் பண்ண போகிறீங்கன்னா இறங்கி அடிங்க, ஜெயிக்கலாம். ஒன்று, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ, ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, முக்கியமாக ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். விசாக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இல்லை எங்கள் ஆஃபீஸில் என்ன ஒன்றும் அனுப்ப மாட்டுறாங்க, 5 வருஷமாக நான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா நினச்சிங்கன்னா இப்போ லைட்டாக தூண்டில் போடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபாரின் போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரிங்களா? தாராளமாக ட்ரை பண்ணலாம். 4ஆம் வீடுமே நல்லா இருக்குங்க. ஏதாவது நிலம் வாங்கணும், வண்டி வாங்கணும், இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். திருப்பியும் சொல்கிறது தான், சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால ஜாகிரதையாக பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரை பார்த்து எந்த கலர் வண்டி வாங்கினா நல்லது, எந்த திசையில் வீடு வாங்கினா நல்லது. ஏன்னா நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் வடக்கு கிழக்குன்னு, அப்படிலாம் இல்லை. நம்ம ஜாதக கட்டம் பார்த்து எந்த திசையில் இருக்கணும், மாடியில் இருக்கணுமா, நிலத்தில் இருந்தால் நல்லதா, இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இருந்தால் நல்லதா, கும்பம் கலசமாச்சே நான் மாடி மேலே இருக்கணுமா, இதெல்லாம் பார்த்து எடுத்திங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுக்க அது ரொம்ப நல்லாயிருக்குங்க. 5ஆம் வீடு சூப்பராக இருக்குது. ஃபேமிலியில் சந்தோஷம் நல்லாயிருக்கும். முக்கியமாக குழந்தைங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் முதல்ல குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. 2வது பக்கத்தில் இருக்க நல்ல கோயில் போயிட்டு வாங்க. 3வது இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. ஏதாவது ட்ராவலிங் மாதிரி போயிட்டு வர முடிஞ்சாலும் போயிட்டு வரலாம். கும்பராசி வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு வரணுன்னாலும் போயிட்டு வாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சென்னையிலேருந்து நீங்கள் மதுரை போனாலே ஃப்ளைட்டில் போகலாம். குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். வசதி வாய்ப்புகள் இருந்தால். அப்படி இல்லையா, நம்மளுக்கு இருக்க பஸ்ஸு, ஆனால் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, ஜாலியாக இருக்கும், டைம் நல்லாயிருக்கும். நோய்கள்லாம் நிறைய குறையும், எதிரிகள் தொல்லை குறையும், கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்தால் இஷ்யூஸ் இருந்தால் அது எல்லாமே குறையும். டைம் சூப்பராக இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக நிதானமாக பாருங்கள். சார் 5 வருஷமாக அப்படி தானே சார் பார்க்குறோன்னா இப்போவும் அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். கல்யாணம் ஆனவங்க கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளெல்லாம் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும்.
பொறுமை, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து பொறுமை தான். ஏன்னா அதில் கேது பகவான் இருக்கார். 1008 குழப்பம் நம்மளுக்கு கொடுப்பாரு. இல்லை நம்மளை அப்படியே தள்ளி சாமியார் மாதிரி உட்கார வச்சுருவார். ஸோ கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த டைம் ஒரு வருஷம் டைம் போயிடுச்சுன்னா சமாளிச்சிடலாம். சார் 1 வருஷமானா சொல்லாதீங்க, செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ராஜகணபதி ஃபோட்டோவை பேக்கெட் வச்சுக்கோங்க. ஒரு அருகம்பையில் பாக்கெட்டில் பேக்கில் அங்கங்கே வீட்டில் வச்சுருங்க, நல்லது தான். சரிங்களா? இன்னும் என்னென்ன வழிபாடு பண்ணோன்றது சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 8ஆம் வீடு, ஜாகிரதையாக இருங்க. கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. இதுதான் பெஸ்ட்டு பரிகாரம். கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. இவளுக்கு வாங்கினேன், இவளுக்கு கொடுத்தேன், இதுதான் வட்டி, இவர்கிட்ட தான் வாங்கினேன், இவர்கிட்ட தான் கொடுத்தேன், அந்த டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க, தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அண்ட் 9ஆம் வீட்டு நல்லா இருக்குது. போய் குருமார்களை பாருங்கள், வயசில் பெரியவங்க. ஜோதிடரை பார்க்கலாங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், ஜோதிடர்களை வந்து குருவை ஜோதிடரை பார்க்கலாம். உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்கள பார்க்கலாம். இப்போ ஆஃபீஸில் யாரோ டிஎல் மேனேஜர் யாராவது தோளில் கை போட்டு இப்படி பண்ணுடா அப்படி பண்ணுடா இதெல்லாம் உனக்கு நல்லதுடான்னு சொல்லுவாங்க. நிறைய சீனியர்ஸ்லாம் நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறதெல்லாம் சொல்லுவாங்க, நல்ல சீனியர்ஸ். அவங்களெலாம் போய் பாருங்கள். உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்க பார்வை உங்கள் மேலே பட 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 ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. குரு பார்த்துட்ருக்காரு. வேலைக்கு ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்க, வெளியூர் போகணுன்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு முக்கியமாக போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க. ஸோ நீங்கள் இது தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்டு ப்ரமோஷனுக்குனா February March வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போவே நீங்கள் என்ன இது வரைக்கும் என்ன சாதிச்சிங்களோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு மேனேஜருக்கு மெயில் தள்ளிடுங்க. ரெக்கார்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சொன்னது டாக்குமெண்டேஷன் தான் நம்மளோட கீ. அதை போட்டுட்டு அந்த சாவியை போட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிங்க. எனர்ஜி ஸ்டார்ட் பண்ண ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ண நீங்கள் ஜெயிக்கலாம்.